ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பா. அது ஒரு 5 பேருக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஸ்பா நடக்குது, இணையாக நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு நடக்குதுன்னா நம்ம ரஞ்சித் சார், அதுக்கப்புறம் முத்துக்குமரன், ரயான், அப்புறம் நம்மளோட ராணவ், அதுக்கப்புறம் சௌந்தர்யா. இன்னும் இவங்க 5 பேருக்கு மட்டும் ஏங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் நடக்குது அப்படின்னா, ஹிமாலயா டாஸ்க் ஒன்று நடந்துச்சா, அதில் வந்து இதில் வின் பண்ணவங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு இந்த ஸ்பா மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அதில் கூட வந்து நம்ம ரயான், சௌந்தர்யா சூப்பராக பண்ணியிருப்பாங்களா, ஒரு ஸ்கிட்லாம் செம்மையாக இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து நடக்குது. ஸோ அப்போது பண்ணது, இப்போது விதை போட்டது அப்போது இப்போ மரமாக வந்து நிற்கிது, செம்மையாக இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக நடக்குது. வெளியில் வந்து எல்லோரும் வந்துட்டு ஜாலியாக உட்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடாம சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே எல்லோரும் ஜாலியாக வந்துட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவில் சூப்பராக ஒரு ஸ்பெஷல் ஸ்பா மாதிரியே வந்து செட்டப் ரெடி பண்ணாங்க. எப்படி தான் இந்த க்ரியேட்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஆக்டிவிட்டி டாஸ்க் அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஸ்பா மாதிரி பார்த்துடுறாங்க, திடீர்னு பார்த்தா அது கோட் டாஸ்க் மாதிரி மாற்றிடுறாங்க. ஆனால் இந்த வாட்டி இந்த கோட் டாஸ்க் நல்லா வந்திருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்த மஞ்சரி, முத்துக்குமரன், விஜய் விஷால் இவங்களாம் பேச்சில் வந்து பயங்கரமானவங்க. அந்த அருண் செம்மையாக இருந்திருக்கும். பட் மிஸ் ஆகி போச்சு. ஏன்னா இப்போ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஃப்ரீ டாஸ்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 பேரில் ரஞ்சித் சார் தான் மட்டும் எவிக்ட் ஆகிருக்காரு. இன்னும் வேறு யாரும் எவிக்ட் ஆக போகிறாங்கன்னு தெரியல. சனிக்கிழமை எபிசோடில் யாருமே எவிக்ட் ஆகலை, சண்டேல மட்டும் தான். ஸோ சண்டேலையும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் என்னென்னா ரஞ்சித் சார் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தா மீதி 13 பேரில் ஒன்று போச்சு, 12 பேரோட ஃபேமிலி வர போகிறாங்களா. ஐயோ அப்பா, இது ஃப்ரீ ஸ்டாக்கா இல்லை ஃப்ரீ டாஸ்க்கான்னு தெரியல. இத்தனை பேர் ஃபேமிலியும் பார்த்து, ஏன்னா எப்பயுமே வீக்லி டாஸ்க் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை முன்னாடியே முடிச்சுருவாங்க. இப்போ 12 பேரோட ஃபேமிலினா எனக்கு தெரிஞ்சு நடந்துகிட்டே இருக்கும் போல இருக்குது. ஆனால் பார்க்கலாம். சரி, நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரீ டாஸ்க் வந்துச்சுன்னா யாரோட ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இவங்க 17 லட்சம் இல்லை அவ்வளோ அமௌண்ட்டு இது பண்ணி அவங்க அப்பாவை இது பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக உண்மையிலே அவரை பாராட்டி ஆகணும். அதை அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காருன்ற. இவங்க ஏதோ விட்டாங்க, ஆனால் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களே, அதையே சொல்லி இது பண்ணாமல். ஸோ அதனால் அவங்க அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதேமாதிரி முத்துக்குமரன் அவங்களுடைய ஃபேமிலியை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதேமாதிரி ராணவோட அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜெஃப்ரியோட அம்மாவையும் பார்க்கணும். ஏன்னா ஜெஃப்ரி வந்துட்டு அவங்க அம்மாவுக்காக தான் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாப்புல. ஜெஃப்ரியை வந்து நம்மளுக்கு பிடிக்கலாம், அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அதனால் அவங்க அம்மா உள்ளே வரணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் மஞ்சரி, ஜாக்ல அப்படி சொல்லிட்டு போகல, எல்லாரோட ஃபேமிலியும் பார்க்கணும் ஆசையாக தான் இருக்குது. சரி, நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபேமிலியோட எந்த பர்சனோட ஃபேமிலியை பார்க்கணும் ஆசையாக இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரோஸ்ட் டேன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ யாரெல்லாம் இந்த எபிசோடுக்காக காத்துட்டு இருக்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.